போன்ற விவகாரத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் கொடுத்த அந்த உத்தரவை வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவருடைய உத்தரவு காரணமாக தான் இந்துத்துவ அமைப்புகள்லாம் போராட்டம் இப்படி ஒரு 2 நாள் அது போல ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க. நீதிபதிகளை பற்றி விமர்சிக்க கூடாது என்ற ஒரு மரபு இருக்கு. அவர் நீதிபதி என்ன செய்யணும்னா, முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். அந்த நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யக்கூடாது. இத்தனை வருஷமா அங்கே ஒரு பிரச்சனை இல்லையே. முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க சிக்கந்தர் துர்காவில் வந்து அவங்க தொழுதுட்டு போவாங்க, இவங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலில் சுடரேற்றி வச்சுட்டு போவாங்க. இப்போ என்ன இந்த புதுசாக கொண்டு போய் நாங்கள் கல் தூணில் அதில் போய் விளக்க நாங்கள் பொருத்த போகிறோம்னு சொல்கிறது எதுக்காக? அப்போ தான் முருகனுக்கு முருக பக்திக்கு அடையாளம். அது நீதிபதி அது மட்டுமல்ல, இத்தனை மணிக்குள்ள நீங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு எதிர் விளைவுகள் வரும்னு மிரட்டுறார். கோர்ட்ல இருந்துட்டு மிரட்டுறார். அந்த நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை. நீதிபதிகளை பற்றி சொன்னா அதுக்கு ஒரு கேஸ் போடலாம். நான் கேஸுக்கு பயந்தவங்க கிடையாது, ஜெயிலுக்கு பயந்தவங்க கிடையாது. ஆனால் ஒரு நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் மதுரை நீதிபதி தான் தோன்றித்தனமாக எதேச்சாதிகாரமாக அவர் மனதிலே இருக்கின்ற நஞ்சை வெறுப்பை வெளியே கக்குவது போல இந்த தீர்ப்பை கொடுத்தார். அவர் இத்தனை மணிக்குள்ள குழி ஏத்தலைன்னா, விளக்கு ஏத்தலைன்னா அதற்கு பிறகு விபரீதமான விளைவு வரும்னு சொல்லி மிரட்டினார். சரி, அடுத்து 2 பேர் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போச்சு. அவங்க அவருடைய தீர்ப்பையே ஆதரித்து பேசிட்டாங்க. இருந்தாலும் மெயின் பெட்டிஷன் மதுரையிலேயும் விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழக அரசு சென்று இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன்.